போன வாரம் போட்டேன், இன்னும் பார்க்கலையா அதை? டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட்டை சொல்லவே வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்களே செல்லக்கெல்லாம் உடச்சி விடக்கூடாது. அம்மாவை சிரிக்க வைக்கிறது குடும்பமே பிரியாணி. குடும்பம் இன்னைக்கு வியாழக்கிழமையா 8-9 நாள் ஆகுது. குடும்பமே பிரியாணி சாப்பிட்ருக்கோம். பச்சை முந்திரி பருப்பு பிரியாணி. அந்த காயை உடச்சி, பிஞ்சு காய் அதை உடச்சி, முந்திரி பருப்பை எப்படி எடுக்கிறோம், அந்த பால்லாம் போட்டால் கை புண்ணாக போகும். அதனால் அதுக்கான ஒரு கவர் போட்டு கட்டிக்கிட்டு அருவாமனையில் அறுத்து ஒரு கோவிசி வச்சு தள்ளி அதில் ஒரு நம்ம முந்திரி பருப்பில் இப்போ தொழி இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு கடையில் போடலாம்னா கட்டுப்படி ஆகுமாப்பா? அந்த பிரியாணியெல்லாம் நீங்கள் போட்டால் கட்டுப்படி ஆகுமா விற்கிறதுக்கு? கட்டாதியா? முந்திரி பருப்பு 800 விற்கிது கிலோ. நான் எங்களுக்கு வியாபாரத்துக்கு அப்பா போயிருந்தாங்களா, அதனால் அவங்க கொடுத்து விட்டாங்க. ஆல்ரெடி அதை குழம்பு தான் வைக்கணும், மட்டன் சேர்த்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தது. அப்புறம் குழம்பு வேண்டாம், பிள்ளைங்களாம் பிரியாணியாக கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டு சரின்னு பிரியாணியாக போட்டேன். பார்க்குறது இல்லையா அதெல்லாம்? அம்மாவோட பெரிய வீடியோலாம் ஏயா? ஆமாம், முந்திரி பருப்பு பிரியாணி உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. சிக்கன் வந்து 200 250 ரூபானாலும் இது தினுசு வேறு. அது 1000 ரூபா விற்கிதுல்ல. நம்மளுக்கு வந்து முந்திரி மரம் எங்கள் மரமும் இல்லை, எங்கள் சித்தப்பா விட்டது. அவங்க அந்த ஆடெல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு ஆட்டுக்குட்டி வீடியோ இன்னைக்கு கூட ஒரு ஆடு கலந்து போட்டிருக்கேனே, இந்த மாடோட சேர்த்து ஆடு இருக்கு பாருங்க. ஆடு கூட முந்திரி பழம் எப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கல்ல? அம்மா லைவ்ல வேற யார் இருக்காங்க தெரியலையா? எனக்கே ஒரு செல், நான் எப்பயும் ஒரு செல்லு ஓட விடுவேன். அதுவும் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஃபால்ட்டாக போயிடுச்சு, அது வேலை பார்த்து சார்ஜ் போட்டிருக்கேன். அதில் தான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் மாற்றி அதில் உடனே சப்போர்ட் கொடுத்துருவேன். வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். வாங்க பேசலாம். பத்தியா இப்போ இந்த பூ வந்து நம்ம கட்டியாச்சு.